ஹாய் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபனி கதைய கேட்கப் போறோம். ஒரு உழைப்பாளி விவசாயி மற்றும் ஒரு செம்ம சோம்பேறி நண்பன் பற்றி. கதையோட பேரு கோபாலனும் சோம்பேறி விதைகளும். ஒரு அழகான கிராமத்துல கோபாலன் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் தினமும் வயலில் உழைப்பான். ஆனா அவனோட நண்பன் சோமு, அடடா செம்ம சோம்பேறி. ஒரு நாள் கோபாலன் வயலில் விதை விதைக்கப் போனான். அப்போ சோமு வந்து கேட்டான், என்னடா இது? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? கோபாலன் சிரிச்சுக்கிட்டு சொன்னான், விதை விதைக்கிறேன்டா, அப்பதான் பயிர் வரும். சோமு உடனே, அப்படியா? நானும் விதை விதைப்பேன். மறுநாள் சோமு வயலுக்கு வந்தான். ஆனா அவன்கிட்ட விதை இல்ல. கையில என்ன இருந்துச்சு தெரியுமா? சாப்பாடு டப்பா. கோபாலன் கேட்டான், அடடே, இது என்ன? சோமு சொன்னான், வயிறு நிறைய இருந்தாதான் விதை விதைக்க முடியும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கோபாலன் கேட்டான், சரி, இப்போ விதை எங்க? சோமு பைய திறந்தான். உள்ள வேர்க்கடலை. இதுதான் விதை என்றான். அவன் வயலில் போட ஆரம்பித்தான். 1 போட்டான், 2 போட்டான், 3வது வாயில போட்டான். கோபாலன் கத்தினான். அடேய், அத சாப்பிட்டுட்டியே! சோமு வயிறை தடவிக்கிட்டு சொன்னான். விதை போட போட பசிக்குதுடா. 3 மாதம் கழித்து கோபாலன் வயல்ல நெறைய பயிர் வந்தது. ஆனா சோமு வயலில ஒண்ணும் வரல. சோமு கேட்டான், என் வயலில ஏன் எதுவும் வரல? கோபாலன் சிரிச்சுக்கிட்டு சொன்னான், விதை வயித்துல போனா பயிர் வயித்துல தான் வரும். எல்லாரும் சேர்ந்து ஹதகஹா. நீதி. உழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். சோம்பேறியாக இருந்தால் வயிறு மட்டும்தான் நிறையும்.